ஹாய் காய்ஸ், வெல்கம் டு TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி. நம்ம ஒரு சின்ன ஒரு vlog எடுத்திருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். வாங்க vlog போகலாம். கைஸ், இப்போ நம்ம டைம் எவ்வளோ அப்படின்னா கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு தான் நம்ம மத்தியான சாப்பாடு. இந்த சாப்பாடு எவ்வளோ அப்படின்னா வெறும் 5 ரூபா தான். ஏதோ ட்ரஸ்ட் மூலியமாக வெறும் 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. வெறும் பார்சல் மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளை மாதிரி டெலிவரி பாய்க்கெலாம் இந்த மாதிரி சாப்பாடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் 1 மணி ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும்ப்பா, நான் சின்ன வயசில் இதெல்லாம் மிஸ் பண்ண விஷயம். சின்ன வயசில் இப்போ சாருக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருந்துருக்கலாம். விளையாட்டு விஷயத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சின்சியராக வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சில பேர்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம சில விஷயங்களை அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயம் என்ன தெரியுமா? ஒழுங்காக படித்து இருந்திருக்கலாம். எனக்கு அது மட்டும்தான் மண்டைக்குள்ளாராக எப்போ நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என் மண்டைக்குள்ளே ஓடுற ஒரே விஷயம், நான் படிச்சிருந்துருக்கலாம். படிச்சிருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட அவசியமே இல்லை. ஒரு ஏசிலேயோ அட்லீஸ்ட் ஏசி இல்லைனாலும் ஃபேனுக்கு அடியிலையாவது உட்காந்து ஒரு 30 ரூபா 40,000 ரூபா சம்பளம். அங்கே பாரு, ஐயோ 30,000 40,000 சம்பளம் வாங்கிட்டு போயிருப்பேன். நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையோ இல்லைனா நல்ல ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் நல்ல வேலையோ செஞ்சு நான் ஜாலியாக இருந்திருப்பேன். இவ்வளோ கஷ்டப்பட தேவையே இல்லை. நான் கஷ்டப்படும் போது தான் ஒன்றுமே புரியுது. ஏன் அப்படின்னா, அழகாக படிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டமே பட தேவையில்லை. ஒரு 40,000 50,000 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறது கிடையாது. ஒரு 10 ரூபானாலும் எல்லோரும் சேர்த்து வைங்கப்பா. எனக்கே இப்போ தான் புரியுது காசோட வேல்யூ அப்படின்றது நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும். நானும் ஒரு நல்ல எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தாவோ நல்ல பணக்காரனாக இருந்திருந்தா நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகவே தேவையில்லை. ஏதோ ஒரு பிஸ்னஸை பண்ணிவிட்டு வேலைக்கு செட்டில் ஆகிடலாம். அதனால் படிப்பு ரொம்ப முக்கியம்னா ரொம்ப முக்கியம். என் வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ், இந்த ட்ரிங்க்ஸு இதெல்லாம் ஒரு சைடில் மூட்டை கட்டி வைங்க. அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்குது. படிக்கிற வயசில் படிக்கணும், விளையாடுற வயசில் விளையாடணும், லவ் பண்ணுற வயசில் லவ் பண்ணணும். ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்குலாம் வயசெல்லாம் இல்லை. இப்போ ஸ்கூல் போகிற பையனை ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அனுபவிச்சிட்டிங்களா? ஒரு 50 வயசு ஆணுச்சுன்னா அப்போ ஓகே, நம்ம எல்லாம் அனுபவிச்சிட்டோம், நம்ம எல்லாம் சம்பாரிச்சு வச்சிட்டோம், நம்ம நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை நம்ம நல்ல நிலைமைக்கு வச்சுட்டோம், இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வயசு இருக்குது. அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? லவ் பண்ணுறதுக்கு ஒரு வயசு இருக்குது. என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு 23 24 வயசு ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க வீட்டில் உள்ளவங்களே. அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணுங்கள், என்னமோ பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற வயசில் தயவு செய்து படிங்க. ஏன்னா அதெல்லாம் இழந்துட்டு தான் நான் இந்த நிலமையில் இருக்கேன். நான் அனுபவத்தில் சொல்கிறேன். படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதை விட பணம் எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்மளோட படிப்பு முக்கியம். படித்தா எல்லாமே நம்மளை தேடி வரும். படித்து நல்ல நிலைமைக்கு இருந்து நல்ல ஒரு வேலைக்கு போனால் இந்த காசு, இந்த சொந்தம் பந்தம், ஃப்ரெண்ட்ஸு, ஏன் லவ் இருக்குல்ல, லவ் அதுவே கண்டிப்பாக நீ நல்ல நிலைமைக்கு இருந்தால் கண்டிப்பாக தேடி வரும். நீ என்ன தான் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் உனக்கு நீ லவ் பண்ணும்போது இனிக்கும். ஆனால் வாழ்க்கை முறைக்கு அது செட்டே ஆகாது, ஓகேவா? நீ பார்க்க அழகாக இருக்க, உங்கள்கிட்ட நீ அது பண்ணுற இது பண்ணுற அப்படின்னா நீ இப்போ நல்லாயிருக்கும். லவ் பண்ணும்போது எல்லாமே இனிக்கும். ஆனால் கல்யாணம் அப்படின்னு வரும்போது எதுவுமே செட் ஆகாது. எல்லாம் உன்னை விட்டுட்டு தான் போகுமே தவிர, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் அனுபவத்தினால. இப்போ என்னென்னா, ஓகே ஒழுங்காக எழுதிட்டோமா செக் பண்ணிட்டு இப்போ நம்ம தங்கப்பிள்ளை எடுத்துக்கிட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் கொடுத்துட்டோம். ஆனால் வீடியோ எடுக்கிறேன்னு பேரில் நான் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண மறந்துட்டேன். ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செல்லு வேறு எங்காகுதுப்பா. ஆர்டர் கம்ப்ளீட் பாருங்கள். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 6 கிலோமீட்டருக்கு 57 ரூபா கொடுத்துருக்கான். எப்படின்னா 6 கிலோமீட்டர்னால்
அப் அண்ட் டவுனு 12 கிலோமீட்டருக்கு 52 ரூபா. பத்துமா அப்படின்றது தெரியலை. இப்போ கூட பரவாயில்லைங்க. சில டைம்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க ஸ்விக்கியில். ஏற்கனவே இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் சில பேர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். நம்ம ஸ்விக்கிக்காரங்களே நிறைய பேர் இருக்காங்களேப்பா இந்த அப்பார்ட்மெண்ட்டில். ஏன்னா செலவு வச்சுருக்காங்க போலப்பா அந்த அப்பார்ட்மெண்ட்டில். அவ்வளோ பயபக்தியா இந்த அப்பார்ட்மெண்ட்டில். பாருங்களேன் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுன்னு. நம்மள ஓனர்லாம் கோடீஸ்வரன் போல, கோடிக்கு மேலே தூங்குவார் போல. இங்கே பாருங்களேன் வளைஞ்சு போய்கிட்டே இருக்குப்பா, இன்னும் வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. தெரியுதா? இந்த பாருங்க அதான் கேட்டு. ஐயோ இந்த சின்ன சின்ன வேகத்தை, பெரிய வேகத்திலையாக இருந்தால் கூட தெரிஞ்சுக்காது. இந்த சின்ன வேகத்தில் தான்ப்பா நம்மளை இடுப்பை வந்து உயிரை கொள்ளும். இடுப்பெல்லாம் வலி எடுத்துருதுப்பா. ஆக்சுவலாக அந்த ரெட் கலரில் இருக்குல்ல நம்ம போக்குவரத்து, அது வந்து மெம்பர்ஸ் ஆள் நடக்கிற இடம். இப்போ நம்ம வந்து இந்த வேகத்தடை ஏறி தான் போகணும். ஆனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வணக்கம்ண்ணா, போய்ட்டு வரேன். பார்த்ததே இல்லை. இந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு மண்டை காஞ்சிரும்பா. பரவாயில்லையே கிராஸ் பண்ணிட்டோமே. கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது முதல்ல சொல்லிக்கிறேன். நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நான் உங்கள் கூட வேலைக்கு வரட்டா, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. டிஎம்மாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. நானும் உங்கள் கூட வேலைக்கு வந்துடுறேன் ப்ரோ, வண்டி ரெடி பண்ணிட்டு நானும் வந்து ஸ்விக்கி ஓட்டுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, பட் ஓட்டலாம். ஆனால் வந்து எல்லாருனாலையெல்லாம் ஓட்ட முடியாது. ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல, நமக்கெல்லாம் அது ரொம்ப டஃப்புப்பா. இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி ஓட்டுறதே ஏன்டா சேலஞ்ச் ஆரம்பித்தேன் அப்படின்லாம் இருக்குது. ஐயோ ஐயோ, நம்ம அந்த சைடு போகணும்ப்பா. நம்ம அங்கிட்டு தான் வழி இருக்குது. நான் பாட்டுக்கு இண்டிகேட் போட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், சேலஞ்சு ஓட்டுறதே ரொம்ப டஃப்பாக இருக்குது. வரீங்க அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் இது கொஞ்சம் டஃப்பான வேலை தான். பார்க்குறதுக்கு வேணால் வெளியே வேணால் 2000 3000 சம்பாதிக்கிறது தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. நிறைய பேருக்கு திட்டு வாங்கணும், காரணமே இல்லாமல் திட்டுவாங்க. அவங்க மேலே தப்பு வச்சுக்கிட்டே நம்மளை திட்டுவாங்க. அப்புறம் டிராஃபிக்கு, மெயினாக அந்த டிராஃபிக் தான். இந்த வெயில் டைமில் கூட அவ்வளோ தெரிஞ்சுக்காது. இந்த மழை டைமில் இந்த ஒருத்தனும் என்ன நிலைமையில் வண்டி ஓட்டுறான் அப்படின்றது நீங்கள் வந்து சுற்றி ஓட்டி பாருங்களேன். இல்லை டிரைவிங் கேட்டவங்களும் தெரிஞ்சுக்கும். இந்த காரு, டாக்ஸி டிரைவரு இது மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும். என்ன நிலைமையில் வண்டி ஓட்டுறாங்க, என்ன நிலைமையில் மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்றது திரும்பி பார்த்து தான் போகணும். ஏன்னா நம்மளால் அவங்களுக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த வீட்டுக்கு தான் நினைக்கிறேன். ஐயோ ஃபோட்டோ வேறு கேட்குது. இது எப்படி தாங்க அடிக்கடி ஃபோட்டோ கேட்கும். அழகாக தான்ப்பா இருக்கேன் நானும். இன்னும் இப்போ தாங்க வந்தேன். சரி அதுக்காக வந்துட்டு நல்லா பே பண்ணியாச்சுண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ். இந்த மாதிரி கஸ்டமர்லாம் இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ஓகே. நம்ம மேப்பில் அவங்க ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேப்பில் அது காமிச்சு தரும். நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எத்தனை நிமிஷத்தில் வரும், எத்தனை நிமிஷம் போட்டிருக்காங்க, எத்தனை நிமிஷத்தில் நம்ம வந்து சேருவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு அது போயிடும். சில பேர் என்ன தெரியும், சில பேர் இல்லை பல பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கிட்டோம் அவங்களா ஃபோன் பண்ணட்டும், டெலிவரி பாய் என்னமோ நம்ம வந்து என்னமோ அவங்க கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி ஆர்டர் போட்டாங்கப்பா.
அந்த போகிறேன் அவங்ககிட்ட நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி தான். அவங்க கீழே நம்ம வேலை செய்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. என்னென்னா சில பேர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து அவங்களாம் வந்து பெல் அடிக்கட்டும், அவங்களாம் வந்து கொண்டு வந்து தரட்டும், நம்ம என்னத்துக்கு போய் வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஆனால் சில பேர்லாம் தங்கமானவங்க. இப்போ எப்படின்னா ஒரு மே மாதம் ரீசெண்டாக மே மாதத்துக்கு ஒரு டைமு செம்ம வெயில், என்னால் முடியல. ஆனாலுமே வெளியே சொல்ல முடியாதுல்ல, கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. போய் டெலிவரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. டெலிவரி பண்ண போயிட்டு டெலிவரி பண்ணுற வெளியே நின்றாங்க. ஒரு அம்மானா ஒரு 50 வயசு இருக்கும், அவ்வளோதான். ஐயோ தப்பான ரூட்டு வந்துட்டேன்ப்பா, சாரி. ஒரு 50 வயசு தான் இருக்கும், நம்ம அம்மா வயசு தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நின்றுட்டு என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா என்னமோ தயிர் பால் பாக்கெட்லாம் ஆர்டர் பண்ணாங்க, ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணாங்க. வாங்கிட்டு தம்பி ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் நின்றுட்டு போங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பொருளை வச்சுட்டு ஏதோ ஜூஸ் போட்டிருந்தாங்க போல். அவங்க பசங்க எல்லாத்துக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஜூஸ் போட்டாங்க போல். அதை கொண்டு வந்து இந்த மாதிரி வெயில் அடிக்குது, இந்த மாதிரியா தம்பி வேலை செய்கிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிலாம் சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அங்கேருந்து வந்தேன். அந்தளவுக்கு நல்லா. ஏன்னா நம்ம அம்மா மாதிரியே நம்ம அம்மா எப்படி கேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்க நம்ம நல்லா அவ்வளோ விசாரித்தாங்க. இது நாளை பின்ன அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை, பார்க்க போகிறதும் இல்லை, பேசுனதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் இந்த வெயிலெலாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, பார்த்து தம்பி, உடம்பு ரொம்ப முக்கியம், நல்லா சாப்பிடுங்க, காசு முக்கியம்தான், ஆனால் வந்து காசே தான் நினச்சி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி சின்ன மோட்டிவேஷன்லாம் பண்ணாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஏன் தம்பி நன்றியெல்லாம் சொல்லுவீங்க, நாங்கள் தான் நன்றி சொல்லணும். அது இல்லைம்மா, சில கஸ்டமர்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு பொருள் வாங்க வெளியவே வரமாட்டாங்க, நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தான், இல்லை அப்படின்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலுமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஆக்குவாங்க, கேட்டால் நான் வர வேணாம்மா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சீப்பாக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பெத்த பையன் மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசிட்டீங்க, எமோஷனலாக வேறு பேசிட்டீங்களா, அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலம்மா. அட தம்பி, நானும் பையன் மாதிரி தான், நானும் உங்கள் அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக அந்த ரோடை பாருங்கள் என்ன நிலமையில் வச்சுருக்காங்க அப்படின்னு. இது வந்து எப்படின்னா மணிகரம்பாளையம், கணபதி மணிகரம்பாளையம் ரோடு ரொம்ப ஒஸ்ட்டுப்பா, ரொம்ப ஒஸ்ட்னா ரொம்ப ஒஸ்ட்டு. வேறு வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் வண்டி ஓட்டுவாங்க. போடா, வேடிக்கை பார்த்துட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு கண்ணாடியில் மட்டும் அப்படியே பெரிய மாதிரி. எதுக்கு தான் வண்டி ஓட்டுறேன்னு எனக்கும் புரியலப்பா. நம்ம ஸ்டோருக்கு வந்துட்டோம்.